அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதன் ஒரு பகுதியாக இந்த பயணத்தை ஜனவரி 31ஆம் தேதி கோவையில் தொடங்க உள்ளார். தமிழ்நாட்டில் அத்தனை இடங்கள் இருந்தும் இபிஎஸ் கோவையை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைய தமிழக முதலமைச்சரும் அன்றைய திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் கடந்த 2015ஆம் ஆண்டு நமக்கு நாமே என்ற நடைப்பயணத்தை தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மேற்கொண்டார். அதே பாணியை தற்போது கையில் எடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் எப்போதும் இருமுனை போட்டியாக இருக்கும் தேர்தல் களம் இந்த முறை பலமுனை போட்டியாக மாறியிருக்கிறது. திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரவிடக் கூடாது என்று அதிமுக முனைப்பு காட்டி வரும் அதே வேளையில் மறுபுறம் நாம் தமிழர், பாஜக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்க இருக்கும் இந்த சூழலில்தான் இபிஎஸ் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிய இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே கோவையில் இருந்துதான் இந்த பயணம் தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியானாலும் ஏன் என்ற காரணம் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலமான கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களிலும் அதிமுகவின் கைதான் ஓங்கி இருந்தது. அதே நேரம் 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுக வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே கொங்கு மண்டலத்தை முழுமையாக கைப்பற்றியது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கைகள் ஓங்கி இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கோவையில் தோல்வியடைந்தது. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றார். இவரது வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதேபோல் பாஜக தலைவர் அண்ணாமலை 2வது இடத்தை பிடித்தார். அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடத்தையே பிடித்தார். இதனால் கடும் அப்செட் ஆனார் இபிஎஸ். அப்போதிலிருந்தே கோவையை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று இபிஎஸ் விரும்பியதாக கூறப்படுகிறது. இச்சூழலில்தான் திமுக, பாஜக என்பதையெல்லாம் உடைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மட்டுமல்ல கோவையும் அதிமுகவின் கோட்டைதான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று இபிஎஸ் விரும்புவதால் கோவையில் ஜனவரி 31ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். அதேபோல் பிசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா இந்த சுற்றுப்பயணத்தின் தொடக்க விழாவில் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் அவரின் ஐடியாதான் இந்த சுற்றுப்பயணம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.